இந்த பருவநிலை மாற்றம் வந்து ஒரு பெரிய கேள்வியை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுது. அதே நேரத்தில் உள்ளாட்சி நிர்வாகத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டை விஎஸ் ராமன் வச்சிருந்தாரு. காலநிலை மாற்றத்துக்கு தகுந்த மாதிரி இந்த உள்கட்டமைப்புகளை வந்து நம்ம வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றது வெற்றிச்செல்வனுடைய பார்வையாக இருக்குது. உள் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ சென்னையை தான் எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து யாருமே பார்க்கல, உள்ளே இருக்கக்கூடிய விஷயங்களை யாருமே பார்க்கல அப்படின்றது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா இப்போ சென்னைக்கு வரக்கூடிய பாதையே மொத்தமாக வந்து முடங்கி போயிருக்கு. அரசாங்கம் வந்து இன்னும் மேலேருந்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டாலும் கூட கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து அதை சரியாக செயல்படுத்துறது இல்லை அப்படின்றது ராமன் அவர்களுடைய குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விஷயத்தில் தமிழ்நாடு அரசு வந்து இப்போ எப்படி செயல்பட்டு இருக்கிறாங்க? முதல்ல வந்து இவரு விஎஸ் ராமன் அவர்கள் தன்னை எதிர்கட்சி தலைவரா நினைச்சுக்கிட்டாரா என்னன்றது எனக்கு தெரியல. அவர் வந்துட்டு அடுக்கடுக்காக பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைக்கிறாரு. அதுல எந்த அளவுக்கு உண்மை இருக்கு அப்படின்றது அவருக்கே தெரியும். ஆனாலும் கூட அவர் வந்து ஒரு எதிர்கட்சி தலைவராக தன்னை நினைத்து கொண்டு ஒரே இதுல வந்து வச்சுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு எத்தனை சென்னைகள்ல இருக்கக்கூடிய கால்வாய்கள்லாம் தூர்வாரி இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம நேரடியாவே பாக்குறோம். அது ஒரு விஷயத்த வந்து நம்ம யோசிச்சு பார்க்கணும். அடுத்தது வந்து அரசாங்கம், அதாவது அரசு சொல்லியும் அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் செயல்படல அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு தவறான உதாரணம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வந்து இப்படி தண்ணி தேங்கின உடனே எத்தனை பேர் அந்த இடத்துக்கு வந்து கள ஆய்வு செய்யறதுல இருந்து, அங்க நிவாரணம் கொடுக்கறதுல இருந்து, பராமரிப்பு பணிகள்ல இருந்து எத்தனை பேர் அங்க இறங்கி வந்திருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால வந்து தெளிவாவே பார்க்க முடியும். இன்னொன்னு, சென்னையை தாண்டி மற்ற இடங்கள்ல இந்த அளவுக்கு வந்து ஒரு வெளிச்சம் இருக்கா, இந்த அளவுக்கு வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்கா, இந்த அளவுக்கு வந்து பேசு பொருளாக மாறி இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கத்தான் செய்யுது. ஒரு நகராக இருக்கின்ற காரணத்தால சென்னையின் மீது ஒரு பெரிய கவன ஈர்ப்பு, கவன குவிப்பு அப்படின்றது இருக்கு. இப்போ ஏற்கனவே சொன்னது போல போன மழையில திருநெல்வேலியில எந்த அளவுக்கு பாதிப்பு நடந்தது அப்படின்றத எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த மழை என்பது இதுவரைக்கும் வரலாறு பார்க்காத ஒரு மழை அப்படின்றதையும் வந்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதுவரை வரலாறு பார்க்காத ஒரு மழை அப்படின்றதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அதே மண்ல இந்த மழையினுடைய உச்சம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல்ல எழுத்தாளர் தீன் அப்படின்றவர் வந்து பதிவு செய்யறார். அப்போ வந்துட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆட்சியின் காலத்துல ஒரு ஆற்றை சுற்றி அந்த மக்களினுடைய வாழ்வாதாரம் வந்து தொடங்குது. அப்போ திடீர்னு வந்து ஒரு வெள்ளம் ஏற்பட்டு, ஒரு சாதாரண வெள்ளம் தான், இந்த மாதிரி புயல்லாம் கூட இல்ல, ஒரு வெள்ளம் ஏற்பட்டு அது வந்து அந்த வீடுகள்ல எல்லாம் புகுந்து அங்க ஒரே ஒரு வீட்டுல மட்டும் மாடி வீடு இருந்து அந்த மாடி வீடுக்குள்ள எல்லாரும் போய் தஞ்சம் அடையிறது, அந்த மாதிரி அந்த நாவல் வந்து விரிஞ்சுக்கிட்டே போகும். இன்னைக்கு வந்து பல்வேறு அணை கட்டுகள் வந்ததுக்கு அப்புறமா இன்னைக்கு அதெல்லாம் வந்துட்டு சால்வ் ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு நிலைப்பாடை வந்து இன்னைக்கு நம்ம பாக்குறோம். ஆனா அதற்கு முன்னாடி ஆங்கிலேயர் காலத்துல மக்கள் வந்து அடைந்த ஒரு பாதிப்பை வந்து அந்த நாவல் வந்து பேசும். இப்ப அந்த நாவலையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, அப்போ அன்னைக்கு காலகட்டங்கள்ல இந்த மாதிரி பெரிய அளவுல ஒரு இயற்கையை வந்து சூறையாடிய செய்திகளை எல்லாம் நம்மள வந்து பார்க்கவே முடியாது. ஆனா அப்பவும் இந்த இயற்கையினுடைய பாதிப்பு அப்படின்றது இருந்திருக்கு. இப்பவும் அந்த இயற்கையினுடைய பாதிப்பு அப்படின்றது இருக்குது. அதனால இதற்கு வந்து நம்ம எப்படி தீர்வு காணணும் அப்படின்றதுதான், அதுக்கு அந்த அடுத்த கட்டத்தை நோக்கிதான் நம்ம போகணும் அப்படின்றதுதான் சரியான ஒரு முன்னெடுப்பா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஒரு 60% செலவு பண்ணா கூட போதும், வர நிதியில வந்து இதெல்லாம் சரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாரு. நிறைய பணத்தை வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் வந்து ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. சில நேரங்கள்ல அது நடக்கலாம், எல்லா நேரத்திலயும் அப்படிதான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. இன்னைக்கு சென்னையை பொறுத்த வரைக்கும் நிற்கக்கூடிய மழை நீர், அதாவது தேங்கி நிற்கக்கூடிய மழை நீர் எந்த அளவுக்கு வேகமா வெளியேற்றப்படுது அப்படின்றத வந்து நம்ம எல்லாருமே வந்து மனசாட்சியோட நினைச்சு பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த மழைக்கு வந்து சென்னை நம்ம ரிப்பன் பில்டிங்ல கல்லூரி மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொரு பகுதியில இருந்து மக்கள் வந்து அலைபேசி வழியாக, தொலைபேசி வழியாக அவங்களுடைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்காங்க. அப்போ நிவாரணத்துக்கு வந்து இந்த இது வந்து இப்படி இது அவங்க வந்து என்ன பிரச்சனைய சொல்றாங்க அப்படின்றத வந்து நோட் பண்ணி அதை வந்து உரிய இடத்துக்கு சொல்லி அவங்களுக்கு வந்துட்டு நிவாரணம் போறதோ அல்லது அந்த மக்களை வந்து அங்க இருந்து அந்த தண்ணியில இருந்து மீட்டு எடுக்கிறதோ, இந்த மாதிரி பல்வேறு முன்னெடுப்புகளை வந்து செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ இதுக்கெல்லாம் வந்து செலவு செய்யாம இருக்கிறாங்களா, இல்ல இதற்கெல்லாம் வந்து நிதி அப்படின்றது வந்து அந்த அரசு இயந்திரத்துல இருந்து வராம இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிச்சு பார்த்தா
அப்படி இல்லை. இதற்கு எல்லாத்துக்கும் சரியான ஒரு நிதி ஒதுக்கீடு அப்படின்றது போயிட்டு தான் இருக்கு. எங்கேயாவது ஒரு சில இடங்கள்ல வந்து ஒரு சாப்பிடுறது அப்படின்றது நடக்கலாம். நான் சுத்தமா இல்ல, எல்லாரும் வந்து அப்பழுக்கற்றவர்கள் புனிதர்கள் அப்படின்லாம் சொல்ல வரல, இருக்கலாம். ஆனால் அதை தாண்டி இப்படி ஒரு செயல் முன்னெடுப்பு வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்போ இயற்கை ஆர்வலர் எல்லாம் பேசியிருக்காரு இல்லையா, நம்முடைய பெரிய எதிர்பார்ப்பு என்னன்னா, இப்படி இவ்வளோ மழை தண்ணி, எவ்வளவு தண்ணி இல்லையா, அத வந்து நம்ம அப்படியே கொண்டு போய் கடல்ல சேர்க்கிறோமே, அத வந்து சேமிக்கிறதுக்கான ஒரு திட்டத்தை, இத்தனைக்கும் எல்லாரும் வந்து சொல்லி இருப்பாங்க, சொல்லாமல்லாம் இல்ல அப்படின்னு நம்ம வந்து பொய் சொல்ல வேண்டியது இல்ல. அந்த ஒரு திட்டத்தை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசு செயல்படுத்தினால் உண்மையிலேயே எப்படி வந்து சங்க இலக்கியத்துல நீர்நிலைகளை வந்து பாதுகாத்தவனை வந்து ஒரு சிறந்த மனிதனாக, சிறந்த மன்னனாக அந்த இலக்கியம் போற்றி பாதுகாத்து கொண்டு வந்து கொடுத்திருக்கோ, அந்த மாதிரியான ஒரு புகழும் அந்த மாதிரியான ஒரு பெருமையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசுக்கு கிடைக்கும். அதனால இந்த அரசாங்கம் கொஞ்சம் அதுக்கு வந்து கவனம் எடுக்கணும். அவங்க வந்து பராமரிப்பு, இந்த நிவாரணம் இதுல எல்லாம் வந்து கவனம் கொடுக்கறது போலவே இந்த மழை நீரை வந்து பாதுகாக்கக்கூடிய ஒரு திட்டத்தை ஏற்கனவே சொல்லியிருப்பாங்க, அந்த திட்டத்தை வந்து செயல்படுத்துறதுல கொஞ்சம் வந்து கவனம் காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இந்த மழை வந்த உடனே அது வர்றதுக்கு முன்னாடி ஒரு மனநிலை, ஒரு பதட்டமான மனநிலை, வந்ததுக்கு அப்புறமா ஒரு பதட்டமான மனநிலை, அதெல்லாம் அடங்கி முடிச்ச உடனே அப்பா முடிச்சிட்டோம், போதும் நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அரசு போயிடுது. அதுல இருந்து மாறி அடுத்த ஒருவேளை புயல் வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்கு இந்த திட்டத்தை வந்து அவங்க செயல்முறைப்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னா, இனிமேல் யாரும் இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருந்து கூட குற்றச்சாட்டு சொல்ல வைக்க முடியாது அப்படின்றதுதான் என்னுடைய ஒரு மிக முக்கியமான கருத்து அப்படின்னு நான் பதிவு செஞ்சுக்கிறேன்.